இன்றைய வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு விஷயம், அகதிகளுக்கான புகலிடம் வழங்குதல் அப்படின்ற ஒரு விஷயம், இன்னும் பல மிக முக்கியமான உலகத்தினுடைய பண்புகளை கொண்ட ஒரு நாட்டில் இன்றைய நாள் மிகவும் விசித்திரமான ஒரு நாளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூகேனுடைய பல நாளிதழ்களையும் அதே நேரம் இணையதளங்களையும் இன்றைய நாள் வெகுவாக விமர்சிக்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எசெக்ஸ்ல நடந்திருக்கிற நீதிமன்ற தீர்ப்பு. இன்னும் ஒரு பக்கம் யூகேல அடுத்த வருடம் அதிகப்படியான சம்பளம் பெறுவதற்கான ஆண்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. யூகே அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலான சம்பள அதிகரிப்பை அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்துகிறது. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளை பொறுத்தவரையில இந்த குழந்தைகளுக்கான செலவுகள் அதிகரித்துட்டு இருக்கு. ONS டேட்டா மிக முக்கியமான ஒரு தகவலை வழங்கி இருக்கிறது. அதிகரித்து வரும் வாடகையை தொடர்ந்து யூகேல எடுக்கப்படுகிற சம்பளத்தினுடைய என்ன வீதத்துல வாடகைகள் அதிகரிக்கப்படுகிறது, இந்த வாடகைகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்கள் எப்படி வரப்போகிறது அப்படின்ற விஷயங்களும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்களை பார்த்துட்டு வாரீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. பிரித்தானிய வாழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள், செய்திகள், என்னென்ன விஷயங்கள் அப்டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையுமே ஷார்ட்டா புரிகிற தமிழ்ல கொண்டு வரதுதான் இந்த சேனலுடைய நோக்கமாக இருக்கிறது. எந்த விதமான வியாபார நோக்கமும் இல்லை. இது சாதாரணமாக தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ள போலாம். மணித்தியாலம் ஒன்றுக்கு 12.21 இருக்கிற சம்பளம் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12.71 அதிகரிக்க போவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமாக மணித்தியாலத்துக்கு 50 பென்ஸ் அதிகரிக்கப்பட்டிருக்கு. 8 மணித்தியாலங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 பவுண்ட்கள் வரையில அதிகரிக்கப்படுகிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள், அதே நேரம் வாடகைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்கேலிங் அப்படின்னும் போது ஒருவருடைய சம்பளம் எந்த அளவு தூரம் அவருக்கு பயன்படுகிறது அப்படின்றதான அடிப்படையில் இந்த சம்பளம் அதிகரிக்கப்பட போவதாக சொல்லப்படுகிறது. இது 12.7 இருந்து இன்னும் அதிகமாக 12.89 அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய நாள் யூகேல அதிகமாக பேசப்படுற சமூக வலைத்தளங்களையும் சரி, இணையதளங்களையும் சரி, செய்தித்தாள்களையும் சரி மிகவும் ஆலோசிக்கப்படுற அல்லது விமர்சிக்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எசெக்ஸ்ல இடம்பெற்றிருக்கிற நீதிமன்ற தீர்ப்பு. அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்ல இருக்கக்கூடியவர்களை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு நீதிமன்றம் இப்போது தீர்ப்பளித்திருக்கிறது. நம்ம கடைசி வீடியோல நம்ம பேசியிருப்போம், யூகேல எசெக்ஸ்ல இருக்கிற எப்பிங் அப்படின்ற இடத்துல பெல் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டலை சுற்றி மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெற்றிருந்தது. புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் உடனடியாக வேறு இடங்களுக்கு மாற்றப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை சார்ந்த ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு பிறகு இது தொடர்பாக கவுன்சில் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்திருந்தது. நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மக்கள் பணம் கொடுத்து தங்க வேண்டிய ஒரு ஹோட்டல்ல இப்படியான அசைலம் சீக்கர்ஸ் இருக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு தீர்ப்பு நீதிபதியினால் வழங்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு முன்னர் இவர்கள் அனைவரும் இடம் மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு ஹோட்டல் கொடுக்கிறது அப்படின்றது பலரும் ஒரு பொறாமையான விஷயமா, இல்ல சிலர் எங்களுடைய பணத்தில் அவங்க வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி அணுகிறத யூகேல பல இடங்கள்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பேப்பர்களையும் இணையதளங்களையும் சமூக வலைத்தளங்களையும் இது சம்பந்தமாக அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. அசைலம் சீக்கர்ஸ் அப்படின்னும் போது யூகே 1951 ரெஃப்யூஜி கன்வென்ஷனின் படி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. புகலிடம் தேடி வாரவங்களுக்கான வசதிகள், அவர்களுடைய அந்த ப்ராசிக்யூஷன் ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பயத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இப்படியான ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் உயிர் ஆபத்தோட பிரித்தானியாவுக்குள்ள வார மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வழங்கப்படுவது முதல் கட்ட ஒரு தேவையாக இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான பணத்தோடு இவர்களுக்கான வீடுகள் கிடைக்கிற வரைக்கும் டெம்பரரியாக இவர்கள் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே யூகேல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹோட்டல்களை சுற்றி மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இடம்பெறுகிறது. இதுக்கு பின்னால இன்னும் ஒரு கிரைம் நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ஹோட்டல்களை சுற்றி இருக்கிறவர்கள் அசைலம் கோரிக்கையாளர்கள் அந்த இடங்கள்ல சில சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் காரணமாக குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் பயத்தோட வாழ்றாங்க. இதனாலையும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அடிப்படையிலையும் நீதிமன்ற உதவியை நாடி இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது.
சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் புகலிட கோரிக்கையாளர்கள் பலரும் யூகேல பல ஹோட்டல்கள்ல இப்போ தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கான முடிவு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு மிக பெரும் கேள்வியாக இப்போ உருவெடுத்திருக்கிறது. இந்த கவுன்சிலுக்கு கிடைக்கப்பெற்ற நீதிமன்றத்தினுடைய ஆதரவான தீர்ப்பை தொடர்ந்து இன்னும் பல கவுன்சில்கள்ல இன்னும் பல இடங்கள்ல இப்படியான போராட்டங்கள் நடைபெறும். பல இடங்கள்ல இது சம்பந்தமான நீதிமன்ற உதவியை நாடப்படும். அப்படியான சந்தர்ப்பங்களின் போது வேறு வேறு ஹோட்டல்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்களையும் இடம் மாற்றுவதற்கான கோரிக்கை விடுக்கப்படும். இந்த மக்கள், அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் எங்கே போவார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்க உருவாகிறது. சரி, இந்த தீர்ப்புக்கு அல்லது இந்த சட்டத்திற்கு லேபர் அரசாங்கம் ஆதரவாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா குறிப்பிட்ட இடங்கள்ல, குறிப்பாக எசெக்ஸ் போன்ற இடங்கள் டோரிஸ் கட்சியினருடைய ஒரு கோட்டையாக இருக்கு. அதே நேரம் இந்த பிராந்தியங்கள்ல இப்போது ரீஃபார்ம்ஸ் கட்சியும் ஒரு மிக பிரபலமடைந்து வர கட்சியாக மாறிக்கொண்டிருக்கு. இப்படியான சந்தர்ப்பங்களின் போது இது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை குலைப்பதற்கான ஒரு செயற்பாடாக பார்க்கப்படுவதாக இப்போது லேபர் அரசாங்கம் நம்புகிறது. இப்படியான சந்தர்ப்பம் ஏற்படும் போது இவர்களை எங்க கொண்டு போய் வைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படும். புகலிட கோரிக்கையாளர்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்காங்க. 25,000க்கும் அதிகமானவங்க பிரித்தானியாவுக்குள்ள கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக வந்திருக்காங்க. இல்ல லீகல் என்ட்ரியா வந்து அசைலம் சீக் பண்ணிருக்கவங்களுடைய எண்ணிக்கை வேறு ஒரு கோணத்துல போயிட்டு இருக்கு. இப்படியான சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இது பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள், அசைலம் கோரிக்கையாளர்கள் மிகுந்த அச்சத்தோடு இருக்கிறதாகவும் இவர்களுடைய ஹோட்டல்கள் தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணப்படுவதாகவும் இவர்களுடைய உயிருக்கும் இவர்களுடைய உளவியல் நலத்திற்கும் பிரித்தானிய அரசாங்கம் உடனடியாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் பல இடங்களில் இருந்தும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. யூகேல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸினுடைய 2000 பேரண்ட்ஸிடம் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வை பொறுத்தவரையில் இந்த ஆய்வின் அடிப்படையில் பெருமளவிலான பெற்றோர்கள், கிட்டத்தட்ட 30% பெற்றோர்களால படிப்புக்கான செலவுகளை செலவிட முடியாது போயிருக்கு அப்படின்ற அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்கூலையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலும் அவர்களுடைய ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரியான பல்வேறு விதமான பிராண்டான விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க. புதிய புதிய பிராண்டட் யூனிஃபார்ம்ஸ், அதே நேரம் பிராண்டட் கேப்ஸ், பிராண்டட் ஷூஸ் போன்ற பொருட்களை இந்த ஸ்கூல்கள் கேட்கிறாங்க. இதனால 400 பவுண்ட்களுக்கும் அதிகமான செலவு ஏற்படுது. இது பெற்றோரால சமாளிக்க முடியாம இருக்கு. அதிகமானவங்க கிரெடிட் கார்டு மூலமாக தான் அல்லது பே லேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளானா போன்ற ஆப்ஷனால தான் இந்த செலவுகளை முகம் கொடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமாக யூகேனுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதிர்வரும் ஆண்டுல இருந்து ஸ்கூல்ஸ் என்னென்ன விஷயங்களை பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் எடுக்கலாம் அப்படின்றது குறித்தான ஒரு வரைய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபண்டும் அதிகரிக்கப்படுகிறது. அதே நேரம் ஸ்கூலால கேட்கப்படக்கூடிய, ஸ்கூலால ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய பொருட்களுடைய அளவும் குறைக்கப்படும். இது பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்புறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஏன்னா இந்த டேட்டாவின் அடிப்படையில் ஸ்கூலுக்கு ஒரு பேரண்ட் ஒரு பிள்ளை அனுப்புறது அப்படின்றது அவங்களுக்கு மேலதிகமான ஒரு செலவாக பார்க்கப்படுகிறது. யூகேல வாடகைக்கு இருக்கிறவங்க அவங்களுடைய சம்பளத்துல எத்தனை வீதத்தை வாடகைக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து அல்லது தரவை ONS டேட்டா வெளியிட்டிருக்கிறது. இந்த தரவு மிக ஆச்சரியம் அளிக்கிற ஒன்றாக இருக்கு. ஏன் அப்படின்னா ஒருவருடைய சம்பளத்துல ஒரு ஹவுஸ் ஹோல்ட் இன்கமினுடைய 36% வாடகைக்காக செலவிடப்படுகிறது அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. லண்டன் போன்ற பகுதிகளில் 43 தொடக்கம் 44% பணம் வாடகைக்காக செலவிடப்படுகிறது. வாடகைகள் அதிகரிக்கப்படுகிறது. வாடகை அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத விட சம்பளத்தில் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கு. இதன் அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் வாடகைக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற இந்த தரவினுடைய முடிவுகளை அடுத்து வாடகை சம்பந்தமான புதிய சட்டங்கள் நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏதாவது கருத்துக்கள் அல்லது ஏதாவது விமர்சனங்கள் அல்லது ஏதாவது விஷயத்துல திருத்திக்கணும், மாத்திக்கணும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கமெண்ட்கள்லையும் மெசேஜ் மூலமாகவும் அதையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.